வணக்கம். உங்களுக்கு மல்டிபிள் மைலோமான டாக்டர் சொல்லிருக்காங்களா? அப்போ அடுத்து என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்கு? அது எப்படி நம்ம நோய புரிஞ்சுக்க உதவுது? ட்ரீட்மெண்ட்க்கு எப்படி கை கொடுக்குதுன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். மைலோமான ஒரு டயக்னோசிஸ் வந்தா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. அதனால தான் இந்த முழு டயக்னோசிஸ் ப்ராசஸையும் நம்ம ஒரு மெடிக்கல் டிடெக்டிவ் கதை மாதிரி பார்க்க போறோம். ஒவ்வொரு டெஸ்டும் ஒரு க்ளூ மாதிரி. வாங்க அந்த மர்ம முடிச்சுகளை ஒன்னொன்னா அவிழ்த்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வருவோம். உங்க டாக்டர்ஸ ஒரு சூப்பரான துப்பறிவாளர்கள்னு நினைச்சுக்கோங்க. அவங்க கையில கிடைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஒரு துப்பு. இந்த சின்ன சின்ன துப்புகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுதான் உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிற முழு படத்தையும் அவங்க வரையறாங்க. சரி வாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனை நாம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த துப்பறியும் வேலை எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? ரொம்ப சிம்பிளான, வலிக்காத பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட்ல இருந்து தான். ஆனா பாருங்க, இந்த சிம்பிளான டெஸ்ட் தான் நோயை பத்தின முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில துப்புகளை நமக்கு கொடுக்குது. எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் முதல் க்ளூ ரொம்ப முக்கியம் இல்லையா? மைலோமாவை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் முக்கியமான க்ளூ நமக்கு ஒரு விரிவான பிளட் டெஸ்ட்ல இருந்து தான் கிடைக்குது. இது நோயோட தன்மையை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லும். ஃபுல் பிளட் கவுண்ட், இது உங்க ரத்தத்தோட மொத்த ஹெல்த்தையும் காட்டுற ஒரு போட்டோ மாதிரி. மைலோமா செல்கள் நம்ம எலும்பு மஜ்ஜையில அதிகமாகும் போது அது சிகப்பு ரத்த அணுக்கள் உருவாகிறத பாதிக்குது. இதனால ரத்த சோகை, அதாவது அனீமியா வருது. அதனால தான் இது ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது. பிளட் டெஸ்ட் இதோட முடியல, இன்னும் இருக்கு. மைலோமா நம்ம எலும்புகளை பாதிக்கும்போது ரத்தத்துல கால்சியம் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் அல்லாம கிட்னி, லிவர் மாதிரியான முக்கியமான உறுப்புகளையும் இது பாதிக்கலாம். அதனால அதோட செயல்பாட்டையும் நாம தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அடுத்ததா நம்ம ஸ்பைக்குன்னு ஒன்ன பத்தி பேச போறோம். இதுக்கு இன்னொரு பேரு மோனோக்ளோனல் புரோட்டீன். சிம்பிளா சொல்லணும்னா மைலோமா செல்கள் உருவாக்குற ஒரு அசாதாரணமான புரோட்டீன் தான் இது. இது இந்த நோயோட ஒரு முக்கியமான அடையாளன்னே சொல்லலாம். பேண்ட் இம்யூனோஃபிக்சேஷன், இந்த ரெண்டு டெஸ்டும் ஒரு டிடெக்டிவ் ஜோடி மாதிரி வேலை செய்யுது. ஒன்னு இந்த அப்நார்மல் புரோட்டீன் எவ்ளோ இருக்குன்னு அளக்குது. இன்னொன்னு அது ஐஜிஜி, ஐஜிஏன்னு எந்த வகை ஆன்டிபாடி புரோட்டீன்னு கரெக்டா கண்டுபிடிக்குது. இந்த ரெண்டு தகவலும் டயக்னோசிஸ்க்கு ரொம்பவே முக்கியம். அடுத்தது சீரம் ஃப்ரீ லைட் செயின், அதாவது எஸ்எஃப்எல்சி டெஸ்ட். இத ஒரு ஹைடெக் ஸ்கேனர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சில சமயம் மத்த டெஸ்ட்களோட கண்ணுல படாம தப்பிச்சு போற சில மைலோமா வகைகளை கூட இது துல்லியமா கண்டுபிடிச்சிடும். இதனால நமக்கு ஒரு கம்ப்ளீட் அண்ட் அக்யூரேட் டயக்னோசிஸ் கிடைக்குது. சரி, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்த கட்டத்துக்கு போலாம் வாங்க. நோயை உண்மையாவே புரிஞ்சுக்கணும்னா அதோட மூலத்துக்கே போகணும் இல்லையா? டாக்டர்ஸ் இப்போ அங்கதான் போறாங்க, அதாவது நம்ம எலும்பு மஜ்ஜைக்குள்ள. எதுக்கு இந்த போன் மேரோ டெஸ்ட் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுதான் நேரா மைலோமா செல்களை பத்தின ஆதாரத்தை நமக்கு கொடுக்குது. எவ்வளவு சதவீதம் செல்கள் இருக்குன்னு சொல்லுது, ஜெனடிக் அனாலிசிஸ்க்கு உதவுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கவும் இதுதான் வழிகாட்டுது. இந்த ப்ரொசீஜர் பேரை கேட்டாலே பலருக்கும் ஒரு சின்ன பயம் வரலாம். ஆனா இது ரொம்ப பிளான் பண்ணி செய்யற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இடுப்புக்கு பின்னாடி இருக்கிற இடத்த மரத்து போக வைப்பாங்க. அப்புறம் ஆஸ்பிரேஷன் முறையில ஒரு ஊசி மூலமா கொஞ்சம் லிக்விட் சாம்பிள் எடுப்பாங்க. அடுத்து பயாப்சி மூலமா சின்னதா ஒரு எலும்பு துண்டோட சேர்த்து மஜ்ஜையையும் இழுப்பாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதுதான், ஐயோ இது வலிக்குமா? பாருங்க, உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியா, அதாவது மரத்து போறதுக்கான மருந்து கொடுக்கறதால ப்ரொசீஜர் அப்போ பெருசா வலி தெரியாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அந்த இடத்துல லேசா வலி இருக்கலாம். ஆனா அது போக போக படிப்படியா குறைஞ்சிடும். சாதாரண பெயின் கில்லர்ஸ் எடுத்தாரே போதும், அந்த வலியை சமாளிச்சுடலாம். சரி, இப்ப நம்ம இன்வெஸ்டிகேஷனோட அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இமேஜிங் டெஸ்ட்ஸ், அதாவது ஸ்கேன்ஸ். இது என்ன பண்ணுனா, மைலோமா நம்ம உடம்புல குறிப்பா எலும்புகள்ல எங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு காட்டுற ஒரு மேப் மாதிரி வேலை செய்யும். இந்த மேப்போட முக்கியமான வேலை என்னன்னா, ஆஸ்டியோலிடிக் லீஷன்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறது தான். மைலோமா எலும்புகளை தாக்கும்போது இந்த ஓட்டைகள் உருவாகும். இந்த ஸ்கேன்ஸ் அது எங்க இருக்கு, எவ்ளோ பெருசா இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டிடும். இந்த எலும்பு டேமேஜ கண்டுபிடிக்க டாக்டர்ஸ் அவங்களோட டிடெக்டிவ் டூல் பாக்ஸ்ல இருந்து சரியான ஸ்கேன் எடுப்பாங்க. அது எக்ஸ்ரேவா இருக்கலாம், எம்ஆர்ஐயா இருக்கலாம், இல்ல சிடி அல்லது பெட் ஸ்கேனாவும் இருக்கலாம். ஒவ்வொன்றும் எலும்புல ஏற்படுற மாற்றங்களை வேற வேற கோணத்துல நமக்கு துல்லியமா காட்டும். இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் சேகரிச்ச எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு கேஸ் ஃபைல் ரெடி பண்ண போறோம். அதுதான் உங்க நோயோட முன்கணிப்பு, அதாவது ப்ராக்னோசிஸ்.
ப்ராக்னோசிஸ்னு சொன்னதும் ஏதோ எதிர்காலத்தை கணிக்கிற ஜோசியம்னு நினைச்சுக்காதீங்க. அது கிடையவே கிடையாது. இது உங்களுக்கான ஒரு பிளான் ஆஃப் அட்டாக். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எது பெஸ்டான ட்ரீட்மெண்ட்னு முடிவு பண்ண டாக்டர்ஸ் பயன்படுத்துற ஒரு சயின்டிஃபிக் டூல். இங்க தான் எல்லா க்ளூஸும் ஒன்னு சேருது. பீட்டா-2 மைக்ரோகுளோபுலின், ஆல்புமின், எல்டிஹெச்னு சில டெஸ்ட்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நோயோட தீவிரம் எப்படி இருக்கு, அதோட குணம் என்னங்கறத பத்தி ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும். உதாரணத்துக்கு பீட்டா-2 அளவு அதிகமா இருந்தா நோய் உடம்புல கொஞ்சம் அதிகமா பரவி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆரம்பகட்ட டெஸ்ட் எல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? ஏன்னா இது எல்லாமே ஒரு பேஸ்லைன், அதாவது ஒரு தொடக்க புள்ளிய உருவாக்குது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எவ்ளோ நல்லா வேலை செய்யுதுன்னு அளந்து பார்க்க இந்த ஆரம்பகட்ட அளவீடுகள் தான் ஒரு அளவுகோலா இருக்கும். அதனால உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல வர்றது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது உங்க ட்ரீட்மெண்ட் பயணத்துக்கான ஒரு ரோட் மேப். இந்த டெஸ்ட்களை நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்க ஹெல்த் கேர்ல நீங்களும் ஒரு முக்கியமான பார்ட்னரா மாறுறீங்க. வாங்க அந்த பயணத்தை நம்பிக்கையோட சேர்ந்து தொடங்குவோம்.